ஸோ எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் அன்பு. ஸோ போன வீடியோ வந்து நம்ம ப்ரிமிட்டிவ்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ஒரு ஜாஸ்கி பரையில் வந்து அந்த எலமெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணு சொல்லிட்டு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ரெஃபரன்ஸ் டைப் பற்றி பார்க்கலாம். ஓகே, ரெஃபரன்ஸ் டைப்னா லைக் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ஷாப்பிங் சைட் வச்சுக்கோங்க. ஒரு ஷாப்பிங் சைட்டில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எதெல்லாம் டெலிவரபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கான்ஸ் ஐட்டம்ஸ் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அரே, அண்ட் அரேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்க போகுது, கரெக்டாக? ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வந்து 1 வைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் ப்ரோ நீங்கள் வந்து எப்போயுமே வந்து இந்த அரேக்குள்ளே வந்து இந்த ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது ஐடி வைக்கிறீங்க, ஐடி நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம எதுவுமே நீங்கள் விஷுவலாக நீங்கள் காமிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம். ஏன் நம்ம ஐடி வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நேமில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, கரெக்டாக? அவங்களுக்கு வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ரோல் நம்பர். அதே தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து யூனிக் ஐடென்டிஃபை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி. இந்த ஐடி வச்சு தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். பிகாஸ் இந்த ஷாப்பிங் சைட்டில் வந்து ஒரே ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்க, கரெக்டாக? ஆனால் ஐடி வந்து சேமாக தான், யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஐடி வந்து யூனிக்காக வச்சுருக்கோம். ஸோ ஐட்டம்ஸ் வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து என்ன இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ஸ் வச்சுக்கோம், மொபைல்ஸ் அண்ட் தேர்ட் ஃபீல்ட் வந்து சும்மா வந்து நான் வச்சுக்கலாம் ஒரு கண்டிஷன் என்னென்னா அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க இஸ் டெலிவரபிள் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து ஒரு பூலியனாக இருக்க போகுது. ஸோ பூலியனா ட்ரூ அண்ட் ஃபால்ஸாக இருக்க போகுது. ஸோ ட்ரூன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் வந்து அதே மாதிரி 2 3 அண்ட் செகண்ட் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், இது வேணால் வச்சுக்கலாம், அசசரிஸ்ன்னு வச்சுப்போம், அசசரிஸ். அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டிவின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட அரே. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ டோட்டலாக 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சம் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சேம் இதுவும் அரேனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஐட்டம்ஸ் டாட் எவ்ரி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. என்கிட்ட கொடுங்க. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்க போகுது. ஸோ ஃபங்க்ஷன் அண்ட் இப்படி போட்டுக்கலாம். அண்ட் இதை மாதிரி இங்கே சிம்பிள் போட்டு பிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம லாஜிக் இருக்க போகுது, கரெக்டாக? ஓகே, ஃபஸ்ட் எனக்கு வந்து என்ன தேவைப்படுது, எனக்கு வந்து அது வேல்யூ தேவைப்படுதா? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேலே போயிட்டு அதே மாதிரி வேல்யூ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையானுச்சு அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் அதை அரே போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷனில் வந்து, அதாவது இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேக்கில் போயிட்டு திரும்பி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ ரிட்டன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து நான் செக் பண்ண போகிறேன், கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட், கரெக்டாக? ஸோ இந்த வேல்யூக்குள்ளே வந்து இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ டவுட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ லாக் அண்ட் இதுக்குள்ளே வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் காமிக்குது. ஐ மீன் அந்த நம்ம அரேயோட ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் காமிக்குது. ஸோ 1 மொபைல் சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம லாஜிக்கில் நம்ம வந்து ரிட்டன் எதுதான் ரிட்டன் பண்ண போகிறோம், வேல்யூ வந்து இஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காமிக்குது விஎஸ் கோடு, இஸ் டெலிவரபிள் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்னென்னா ரிட்டன் வந்து நான் ஸ்பேஸ் தரணும். ஸோ விஎஸ் கோடு வந்து சூப்பரான ஒரு எடிட்டிங் டூல்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ப்ரோக்ராமெட்டிக்கலாக டப் பண்ணும் போதே இது மாதிரி உங்களுக்கு அது காமிச்சு விட்ரும். ஓகே, விஎஸ் கோடு மட்டும் இல்லை, இப்போ உள்ள எல்லாமே அப்படி தான் இருக்குது. சப்ளம் டெக்ஸ்ட்டு, அப்புறம் வெப்ஸ்ட்ராம், நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி வளர. ஸோ சூப்பரான விஷயம் அது. ஓகே, ஸோ பேக் டு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். லெட் ஆல் டெலிவரபிள்ஸ் ஐயோ நான் பிரிச்சுக்கிறேன். ஓகே, டெலிவரபிள்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை நான் வந்து லாக் பண்ண போகிறேன். ஸோ லாக் அண்ட் இது வந்து அதே மாதிரி ஆல் டெலிவரபிள்ஸ். ஸோ இதை வந்து அப்படியே டீபக் பண்ணதுக்காக செகண்டில் வந்து அதே மாதிரி அதை வேலை தரேன், ஆல் டெலிவரபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இப்போ தான் ட்ரூ காமிக்குது. ஏன் அப்படின்னா அந்த கீ, அதாவது டிஸ் டெலிவரபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரூவில் இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் சப்போஸ் நான் வந்து டிவி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷாப் ஓனர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன், இது டெலிவரபிள்லேருந்து ஃபால்ஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூ காமிக்குது. ஸோ ஏன் ட்ரூ வருது அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள், நம்ம லைன் 9ல் வந்து நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் நம்ம அசைன் பண்ணுறோம். ஓகேவா? அந்த லாஜிக்கே தப்பு. ஸோ அது நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளாக வேல்யூ கெட் பண்ணிவிட்டு இஸ் டெலிவரபிள் வந்து ட்ரூவான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா? அசைன் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபால்ஸ்னு வருது. ஓகே, இப்போ கரெக்டாக வேலை செய்யுது. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு
பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நாட் டெலிவரபிள் மாற்றிடுறேங்க. ஆல் பல்லா நாட் டெலிவரபிள்ஸ் அண்ட் இது வந்து எவ்ரிக்கு பல்லா சம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து செகண்ட் லைனுக்கு நான் போட்டுக்கலாம். லைக் இப்படி போட்டுக்கலாமா? ஸோ நாட் deliverables, not deliverables. ஓகே, ஸோ சேவ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரூ காமிக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரூ வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரூவாக எடுத்துக்கும். அதுதான் சம் ஃபங்க்ஷன். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டாட் வச்சு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த எக்ஸாம்பிள். அண்ட் இது நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா உங்களோட லாஜிக் வந்து நீங்கள் கோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது டவுட் வரும். டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபர்காட் என்னன்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த எவ்ரி இந்த சம் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ES6க்கு அப்புறமா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பழைய ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாட் எவ்ரி இந்த டாட் சம் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மைண்டில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.